வணக்கம் மக்களே. கதை காட்டும் நீதி. இந்த கதையின் தலைப்பு எனது கடன் பொதி சுமத்தல்தான் என்பதாகும். ஒரு கழுதை புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்தது. அதனை கண்காணித்து கொண்டிருந்தான் கழுதையின் சொந்தக்காரனான வண்ணான். வண்ணானுடைய பகைவன் இந்த கழுதையை எப்படியாவது திருடி கொண்டு போவதற்கு பல தடவை முயற்சித்திருக்கிறான். திடீரென்று அவன் குரல் கேட்டதும் அஞ்சினான் வண்ணான். அதோ என் எதிரி வருகின்றான், உன்னை ஓட்டிக்கொண்டு போய் விடுவான், அதனால் என் பின்னால் ஓடி வந்து விடு என்று சொல்லி தன் கழுதையை எச்சரித்தவாறு பரபரத்தான். கழுதையோ நகராமல் மேய்ந்து கொண்டிருந்தது. தனது தலைவனை நோக்கி, என்னை பிடிக்க வருகின்ற எதிரி இருமடங்கு சுமையை ஏற்றுவானா என்று கேட்டது. இல்லை இல்லை, சரி கிளம்பு என்கிறான் வண்ணான். உடனே கழுதை, என் கடன் பொதி சுமத்தல்தான், அதை யார் சுமத்தினால் என்ன, நான் எந்த கவலையும் கொள்ளப்போவதில்லை என்று கூறிக்கொண்டே மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த கதையை காட்டும் நீதி என்னவெனில், சிலர் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று இருப்பார்கள். கடைநிலையில் உள்ள மனநிலை உள்ள மக்களிடமே இந்த மனப்பான்மை இருக்கும். அரசியலில் மாற்றம் பற்றியோ சீர்திருத்தம் பற்றியோ கவலைப்படவே மாட்டார்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தங்கள் மீது பளுவைத்தான் தூக்கி வைப்பார்கள். பிறகு என்னதான் செய்வது என்று கருதுவர். இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்களால் எந்த ஒரு நன்மையும் சமுதாயத்திற்கு இல்லை. ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.